விக்ரமாதித்தன் தொடர்கிறது. பர்த்ருஹரி அவனை எழுந்திருக்கச் சொன்னான். பிறகு மாங்கனியைப் பற்றி உண்மையை சொல்லுமாறு கட்டளையிட்டான். குதிரை லாயக்காரன் தனக்கும் அரசிக்கும் இடையே நீண்ட நாட்களாக உள்ள இரகசிய தொடர்பு உறவு பற்றி எடுத்துச் சொன்னான். அரசியார்தான் அந்த மாங்கனியை தனக்கு அளித்து உண்ணுமாறு கேட்டுக்கொண்டார் என்ற விவரத்தையும் சொன்னான். அவன் சொன்ன தகவல் பர்த்ருஹரியின் தலையில் ஒரு பேரிடியே விழுந்த மாதிரி அவ்வளவு அதிர்ச்சியை தந்தது. தன் மனைவி அனங்கசேனையைப் பற்றி பர்த்ருஹரி அளவுக்கு அதிகமாக பெருமையாக நினைத்து கொண்டிருந்தான். அவள் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருந்தான். அவளுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் சுகபோக வாழ்வை அளித்து வந்தான். அப்படி இருக்க அவள் தனக்கு துரோகம் செய்துவிட்டு கேவலம் ஒரு குதிரை லாயக்காரனுடன் ஏன் கள்ள தொடர்பு கொண்டிருக்க வேண்டும்? மனத்திலே மூண்டு எழும் கொந்தளிப்பை அடக்கி கொள்ள மாட்டாதவனாக மனம் குமுறினான். குதிரை லாயத் தலைவனையும் அங்கே இருக்க சொல்லிவிட்டு ஆள் அனுப்பி அரசி அனங்கசேனையை அழைத்து வருமாறு கட்டளையிட்டான். அந்த அகாலத்தில் மன்னன் தன்னை அழைக்கிறான் என்ற செய்தியே அவளுக்கு அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் அளித்தது. என்ன விபரீதமோ என்று எண்ணிக்கொண்டு மெதுவாக மன்னன் இருந்த அறைக்குள் பிரவேசித்தாள். அங்கே மன்னன் மட்டுமே இல்லாமல் குதிரை லாயத் தலைவனும் இருப்பதை கண்டதுமே அனங்கசேனைக்கு முழு உண்மையும் விளங்கிவிட்டது. உயிரற்ற பிரேதம் போல உணர்வு ஒடுங்கியவளாக அனங்கசேனை அச்சத்தோடு மன்னன் முகத்தை நோக்கினாள். அனங்கசேனை, நீ இந்த அளவுக்கு எனக்கு துரோகம் செய்வதற்கு என்னிடம் நீ கண்ட குறை என்ன? உனக்கு நான் என்ன தீங்கிழைத்தேன்? உன்னை அன்புடனும் பாசத்துடனும் நான் நேசிக்கவில்லையா? சுகபோக வசதிகளை உன் விருப்பம் போல அனுபவிப்பதில் உனக்கு நான் என்ன குறை வைத்தேன்? என்னை விட இந்த குதிரை லாயக்காரன் எந்த வகையில் சிறந்தவன் அல்லது உயர்ந்தவன் என்று நீ நினைத்தாய் என நெஞ்சு நெகிழ தளதளத்த குரலில் பர்த்ருஹரி கேட்டான். தன்னுடைய கணவன் தன்னை ஆவேசத்துடன் அதட்டி மிரட்டி அடித்து பேசியிருந்தால் கூட அதை அவள் ஒரு பொருட்டாக கருதி இருக்க மாட்டாள். மன்னனோ தளர்ந்த குரலில் உணர்ச்சி பிழம்பாக பேசிய பேச்சு அவளை சித்திரவதை செய்தது. மன்னனின் வினாவுக்கு அவள் பதிலொன்றும் சொல்லவில்லை. என்ன பதிலைத்தான் அவளால் சொல்ல முடியும்? நிலை குலைந்தவளாக கணவனின் முகத்தை ஏறெடுத்து பார்க்கவும் துணிச்சல் இல்லாதவளாக தரையை பார்த்த வண்ணம் நின்றிருந்தாள். பர்த்ருஹரி தன் இருக்கையை விட்டு எழுந்து நிம்மதி குலைந்தவனாக சிறிது நேரம் அங்கும் இங்கும் உலாவினான். பிறகு சற்று நின்று தீவிரமாக கண்களை மூடிக்கொண்டு யோசித்தான். திடீரென தன் கையில் இருந்த உடைவாளை பர்த்ருஹரி வேகமாக வீசி எறிந்தான். அது கீழே விழுந்து எழுப்பிய ஒலி தங்கள் தலையில் விழுந்த பேரிடி போன்ற உணர்வை அனங்கசேனைக்கும் குதிரை லாயத் தலைவனுக்கும் உண்டாக்கிற்று. இருவருடைய இரத்தமும் உறைந்து போனது போன்ற ஒரு வித பிரமை அவளுக்கு ஏற்பட்டது. பர்த்ருஹரி மிகவும் அமைதியான குரலில் பேசத் தொடங்கினான். அனங்கசேனை, குதிரை லாயக்காரன் உன்னை பற்றிய செய்தியை சொன்னபோது எனக்கு ஏற்பட்ட ஆத்திரத்திற்கும் ஆவேசத்திற்கும் அளவே இல்லை.